அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். இன்று சனிக்கிழமை. கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாள். எல்லா ராசிக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஆல்ரெடி கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ராகு கேது பிடியில் இருக்குது. இன்னும் 2 நாளில் சந்திரனும் போய் திருப்பியும் அவரும் லாக் ஆகிடுவார் ஒரு 15 நாளைக்கு. அதனால் இப்போது இன்று பைரவருக்கு விளக்கு போட்டுறது அடுத்த சில நாட்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாரம் தொடர்ந்து போடுங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக போட்டுறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. லைவில் வரவங்க விருப்பப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பெல் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. பலன் கேட்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வீடியோ இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்திங்கன்னா 14/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா தேய்பிரை தசமி திதி காலையில் 8 மணிக்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ஏகாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விடிய காலை 3:01 பூராட நட்சத்திரம் முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த நாளாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:17க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:45 முதல் 1:30 வரை, மாலை இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ராகாலம் 9:17 10:48 வரைக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா 1:48 PM 3:18 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6:17 7:47 வரைக்கும் இருக்குது. அதாவது சூரிய உதயத்துக்கு பிறகு. இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் பார்த்திங்கன்னா கரூர, சீமந்தம், பெயர் சுட்ட, காது குத்த, சாமியிடம் அமைக்க, திருமணம், புது வீடு புக, குளம் கிணறு வெட்டுறதுக்கு, தொலைவு தூர பயணம் போகிறதுக்கு, குழந்தைய தொட்டிலில் விடுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. சுபகாரியங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஏகாதசி திதியை பொறுத்தளவுக்கு திருமணம் செய்யலாம். நல்ல ஒரு உழவு விரதம் இருக்கிறது, உழவு செய்கிறது, பெருமாளுக்கு வேண்டுதல் வைக்கிறது, நகை இடம் அமைக்கிறது, சிற்பம், கலை சம்பந்தமான விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்றதாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு பாசம், மிதன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு பொறாமை, சிம்ம ராசிக்கு செலவு, கன்னி ராசிக்கு நஷ்டம், துலாம் ராசிக்கு மேன்மை, விருச்சிக ராசிக்கு போட்டி, தனுசு ராசிக்கு நிம்மதி, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு சுகம், மீன ராசிக்கு ஆக்கமாக இருக்குது. நாளை அமைதியாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரும் விதமாக தான் இருக்குது. வாரத்தோட கடைசியான நாட்களில் சந்தோஷங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக நல்ல நாளாக தான் இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகுவும், 12ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. இதே கிரக நிலைகள் தான் ஒரு 2 நாளைக்கு தொடரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகமும் நல்லாவே இருக்குது. சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி தர விதமாக இருக்கும். வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்களில் அடங்கி இருக்கும். வெளியூர் பயணங்களால் வேலை விஷயமாகவோ சரி, பர்சனலாகவோ சரி, எந்த ஒரு பயணம் போனாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளோ இல்லைனா புதிய வாய்ப்புகளோ வந்து சேரும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு ஒழுக்கமான வாழ்வு நெறிகளை கற்றுக்கிற மாதிரி நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுனால சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் உண்டு. தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான வேலைக்கான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புது வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. எல்லா வேலைகளையும் முறையாக திட்டமிட்டு செய்வீங்க. தொழிலில் சுறுசுறுப்பு நல்லா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்குது, சேமிப்பு நல்லா இருக்குது, வருமானம் அதிகமாகும்.
கணவன் மனைவி காதலருக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு அணுகுமுறையில் நேர்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியமான உறவு இருக்குது, இனிமையான புரிதல் இருக்குது, நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, திருமணமானவர்கள் உங்களோட பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை நிலை மேம்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். தெளிவான சிந்தனைகள் துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால பல சாதகமான பலன்கள் உண்டு, இனிமையான தருணங்கள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுதந்திரமான நிதி நிலைமை, எதையும் பற்றி கவலை வேண்டாம். வருமானம் நல்லா இருக்குது, சேமிப்பும் உயர வாய்ப்பு இருக்குது, புதிய முதலீடு செய்யறதுக்கு உகந்த நேரமாக இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தர விதத்தில் தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம். எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய உங்களோட நாள் பொறுப்புகளாலேயே கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்கிறனால உங்களுக்குள்ளே ஒரு சலிப்பு தட்டுற மனநிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறதும் இன்று ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்று செய்கிற சில செயல்கள் எதிர்காலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. பதட்டங்கள் படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக அணுகுனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. பணவரவு இருக்குது, ஆனால் செலவுகள் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். தொழில் சம்மந்தமான பயணங்கள், வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது, அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். கருத்துக்கள் பரிமாற்றங்கள் பொறுமையாக செய்யுங்க. ப்ரொஃபஷ்னலாக சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இன்று ஏதாவது புதுசாக செஞ்சிங்கன்னா குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை சரியாக கொண்டு போகிறது நல்லது. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அமைதியாக இருந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேசும்போது நிதானமாக பார்த்து பேசுகிறது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று முன்னேற்றம் கம்மியாக தான் இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு வேணும்னா அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால வேலைகளில் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை பிரச்சனையாக பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழக்கிற மனநிலையில் இருக்கீங்க. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், ஏதோ ஒரு டென்ஷனை வீட்டில் தான் காட்டுறீங்க. அது தனக்கிட்ட காட்டும் போது காதலர்களுக்கும் இது பொருந்தும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உறவை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை, எதிர்பார்க்காதீங்க. ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். ஏன்னா நீங்கள் எதிர்கால தேவைக்காக ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கையை மீறி போய்கிட்டு இருக்கு. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா விரயங்கள், பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. வெயிலில் சுற்றாதீங்க. பார்த்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத நாளாக தான் இருக்குது. உங்களோட மனசு உங்கள்கிட்டே இல்லை, எதையோ இழந்தது மாதிரி ஒரு தவிப்பு இருக்குது. மனசில் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலையோடு இருக்கீங்க. எதை தொட்டாலும் குழப்பம், எதை நினச்சாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திനും இன்றைக்கி நீங்கள் வாயை விட்டு வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். உங்களோட ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்களில் ரொம்பவே தடை தாமதங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது கொடுக்கல் வாங்கலில் சின்னதாக
பணம் விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது அமைய நல்லது. எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது மேலதிகாரிகளாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி சகஜமாக எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். பொறுமையோடையும் அமைதியோடையும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். பதட்டமே படாதீங்க. நாள் உங்களோடது இல்லைன்னு அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். சிந்தித்து செயல்படுங்க. பொறுமையாக செய்யுங்க. பதட்டம் படாதீங்க. அடுத்தவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேலைகளை இன்றைக்கி வாரக்கடைசி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. முடிச்சுட்டு கிளம்புறது நல்லது. வேலையில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் அதிகமாக சொந்தங்கள்லாம் கொண்டாடுற நாளாக இல்லை. ஏன்னா துணைக்கிட்ட தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் விடுற வார்த்தைகள் 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. காதலர்களும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டியது அவசியம். ஆனால் நீங்கள் இன்றைக்கே படுற கஷ்டம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடோ கடன் வாங்குகிற சூழ்நிலையோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. வெயிலில் போயிட்டு வந்து ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு அஃபெக்ட் ஆகி மருத்துவ சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு போகலாம். மருத்துவம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. பார்த்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக வளர்ச்சிக்குரியதாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். மனசுக்கு நிறைவாக சில விஷயங்கள் தானாகவே நடக்கிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கவும் எதிர்காலம் குறித்து திட்டங்கள் தீட்டவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். மனசுக்கு நிறைவாக தெளிவாக இருக்கிறதுனால புதிய விஷயங்களை முயற்சி செய்யுங்க. புத்திசாலித்தனமாக செய்யுங்க. நிறைய விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், உங்களோட ராசிக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு, 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வரவு நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டிய வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் இன்று செய்கிற செலவுகள் வரவு நல்லா இருக்கனால செலவுகள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையும் சிக்கலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையால் இனிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வெளியூர்லேருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் உற்சாகத்துக்கும் குறைவில்லாமல் இருக்குது. நிறைய முடிவுகள் எடுக்கலாம். நிறைய புதிய விஷயங்களை செய்யலாம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்று நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்றைய வாழ்க்கையில் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற நாளாக இருக்குது. நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கிறனால எல்லா விஷயமும் சாதகமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விதமாக நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலருக்குள்ள நல்ல ஒரு சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பீங்க. உறவில் நல்லிணக்கம் இருக்கும். உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிறதுனால டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் ஒன்றா போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். சாதகமாக தான் இருக்குது. நல்ல விதத்தில் பிளான் பண்ணிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக
பிளான் பண்ணுங்கள். வர பணத்தை அப்படியே சேமிங்க. செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் பணத்தை சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான ஆற்றல் எண்ணங்கள் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சிறப்பான ஆரோக்கியத்தில் இருக்குது. ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் ஆரம்பிக்குது. காலையிலே ஏதோ ஒரு விஷயம், ஜாலியான விஷயம் உங்களுக்கு காதுக்கு வரும். அது நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சிறப்பான பலன்கள் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் தெளிவான சிந்தனைகளோட பல விஷயங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுகூலமாக செய்வீங்க. நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். என்ன ஒன்று சின்னதாக குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களோட ராசியிலேயே கேது இருக்கார், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்குது. இன்று உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள். நினச்ச காரியம் நினச்சபடி நிறைவேறும். பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அவங்க மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை விஷயமான முயற்சிகளில் சாதகமான பலன்கள். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. சாதகமான நாளாக தான் இருக்குது. உங்களை சுற்றி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு அனுசரணையான மனநிலை இருக்குது. இது உங்களை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறதுக்கும், நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிட சூழல் திருப்தியாக அளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சின்ன முயற்சியில் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். பாராட்டும் பேரும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ரைசல் ஏதாவது இருந்தால் பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது. வேலையில் நல்ல ஒரு செயல்பாடு இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கிட்ட நல்ல ஒரு அர்ப்பணிப்பும் நல்ல ஒரு அணுகுமுறையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த போக்கு காரணமாக துணையும் சரி, நீங்களும் சரி, 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா வெளியில் போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சினிமா, பாட்டு கச்சேரி அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்டாக நாளாக கொண்டு போகலாம். துணைக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு செய்கிறது 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தையும் நிறைவையும் ஏற்படுத்தும். இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு ரொமான்டிக் நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்துக்காக பணம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா அது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. சேமிக்கிறது நல்லது. எந்த ஒரு செலவையும் கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால் வலி மட்டும் இருக்கலாம். அது ஓய்வெடுத்தாலே போதும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடையும் நல்ல ஒரு பதட்டத்தோடையும் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எங்கேருந்து என்ன வேலை செய்யணும், யார் என்ன கேட்பாங்க, எது எப்போ நடக்கும்னு சில சிந்தனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பொறுப்புகள் காரணமாக நெகட்டிவ்லாம் பெருசாக இருக்காது, பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஆனால் பதட்டமும் தேவையில்லாத எண்ணங்களும் தான் உங்கள் மனசில் நிறைய இருக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இன்று மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு கம்மியாக தான் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தாரோட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தர மாதிரி இருக்கும். சில விஷயங்களை பொறுமையாகவும் பக்குவமாகவும் கையாளுங்க. குறிப்பாக உறவுகளுக்குள்ளே இன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அது மனநிலையை பொறுத்தளவுக்கு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியாக தரும். கண்டிப்பாக
பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழல்கள் உங்களுக்கு கலந்து தான் இருக்கும். உங்களோட வீட்டு பிரச்சனையை வேலையில் காட்டுவீங்க, வேலையில் இருக்கிற பதட்டத்தை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை திறம்பட செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட வேலை செய்கிறவங்களாம் நம்பாதீங்க. உங்களோட வேலைகளை கண்ணுங்கருத்துமாக செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலருக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியாது. நீங்கள் டோட்டலாக அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. சரண்டர் ஆகிடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. மனசை அலட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி 1-2 விஷயங்களை செஞ்சு அவங்கள அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். உங்கள் நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம். உங்களோட பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் உங்கள் துணைக்கிட்ட பேசி திரும்பியும் பிரச்சனைகளை கிளறாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமும் பொறுமையும் காதலர்களுக்கும் தேவை. இன்று கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் 2மே இருக்கத்தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திட்டமிடுங்க. ஏன்னா வரவை விட செலவுகள் அதிகமாக போனீங்கன்னா இருக்கிற சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்காணித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. மனசில் அமைதி இல்லை, குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது உங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறது, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவுகளும் தேவையில்லாமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடன்கள் வாங்க ஏற்படலாம். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் பாருங்கள். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. முதலீடு எதுவும் செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்கள மூலயமா பெற்றோரால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்று எல்லா விஷயத்துலேயும் விழிப்புணர்வு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனால செய்கிற விஷயங்கள் தவறுகளாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று மும்முரமான நாளாக தான் இருக்கும். உங்களோட செயல்திறன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூடுதல் முயற்சிகள் செய்கிற மாதிரி இருக்குது. கடின உழைப்பும் கடின முயற்சியும் இருந்தால் மட்டுமே இன்றைய நாளில் நீங்கள் சாதிக்க முடியும். தேவையில்லாத அடுத்தவங்ககிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு வேலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவு சுமூகமாக இருக்கணும்னா உறவை பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. துணைக்கிட்ட சில வார்த்தைகளை தவிர்த்து பேசுறது நல்லது. பழைய பிரச்சனைகளை கிளறாமல் இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகளில் சகஜமாகவும் கேஷுவலாகவும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசாக்கி தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் மனசாபங்கள் பெருசாகிற மாதிரி ஏற்பட்டிங்கன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிரிவுகள் காதலர்களுக்குள்ளே ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. வளர்ச்சி கம்மி தான். பணம் கிடைக்காது. எதிர்பார்த்த செலவுகளை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கண்காணித்து சாதுரியமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருக்குது. கண்களில் தொண்டையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைவாக தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கிற மாதிரி இருக்குது. வரவு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களுடைய நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் முழு ஈடுபாடோட செயல்படுவீங்க. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிறையவே இருக்குது. நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும். உத்தியோகஸ்தங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமோ பதவி உயர்வோ இல்லைனா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம். உறவினர்கள் வருகையால் சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட முயற்சி இன்று எல்லா விஷயத்துலேயும் வெற்றி பெற்று தர விதமாக இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்கனால ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சாதமான பலன்களை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட புதிய யுக்திகளையும் பயன்படுத்தி நல்ல ஒரு நாளில் உங்களோட வேலைகளை சிறப்பாக பண்ணுறதுனால நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சகஜமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுனியமும் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறனால ஓப்பனாக நீங்கள் துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. இது உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. காதலர்களுக்கு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. உங்களுடைய நாள் எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் சில செயல்களை செய்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது. ரொமான்டிக்கான நாளாகவும் இருக்குது. சில விஷயங்கள் அதாவது நாளும் சரி நல்ல பலன் தர விதமாக தான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம், உறுதியும் உற்சாகமும் உங்களை நாள் முழுக்க ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். அதே நேரங்களில் வார்த்தைகளை நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ள பெற்றோர் கூடயும் சரி கூட பிறந்தவங்களையும் கூடயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் குழப்பம் எல்லாமே எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும். 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. சில அவசரப்படாதீங்க. அந்த சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டிய மனநிலை ரொம்பவே அவசியம் தேவை. குடும்பத்தில் இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரா மாதிரி இருக்குது. வீட்டு வண்டி வாகனத்துக்காக பராமரிக்கிறதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பெற்றோர் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. மனசுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த விஷயத்துலையும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு உங்களோட விளைவுகளை எண்ணி வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் அமைதியாக கையாள வேண்டியது அவசியம். சில அதிர்ஷ்டம் இல்லாத சூழ்நிலைகளை சமாளிக்க உங்கள்கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. வேலை சம்பந்தமாக
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சம்மந்தமாக பயணம் அதிகமாக இருக்குது. அதில் அலைச்சல் இருக்குது, மகிழ்ச்சி கிடையாது, எதிர்பார்த்த பலன் கிடையாது, தேவையில்லாத பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்கும், வேலைகள் அதிகமாக இருக்குது, ப்ரெஷரில் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னா சில வேலைகள் நிலுவையில் நிற்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று தேவையில்லாத துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருப்போம். காதலர்களுக்கும் இது பொருந்துகிற விதமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பதட்டம் காதலர்களுக்குள்ளே காட்டுற மாதிரி இருக்குது, அது உறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் துணைக்கிட்ட கோவப்படாமல் எரிச்சல் படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களை குறைக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கையில் வரவு இருக்குது, செலவுகளும் இருக்குது. அந்த நேரத்தில் ஏனோ தானோன்னு செலவை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்று நம்பிக்கை இல்லாத மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கால்வலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நாளை ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக கையாளுங்க. இன்று உங்களோட மதிநுட்பம் தான் ரொம்பவே அவசியம். அடுத்தவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்க. உங்களோட ராசிக்கு ராசியிலே சந்திரன் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சுப செய்திகள் வரும். அதே நேரங்களில் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க, அதில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது, ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய நவீன கருவிகள் வாங்கும் போது நல்ல ஒரு சிந்தித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுத்து செய்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஆதரவு இருக்குது, அதனால் மனசுக்கு நிறைவாக நல்ல ஒரு பலன் தர விதமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று நாளை நீங்கள் கொண்டு போகணும், நல்லபடியாக கொண்டு போகணுன்னா அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட மனநிலையை இழக்காமல் தன்னிலையை இழக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தா தான் இன்று உங்களோட வேலைகளை சரியாக செய்ய முடியும். ஏன்னா வேலை பளு அதிகம், ஆல்ரெடி மைண்டில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொள்கைகளை பின்பற்றி நல்ல ஒரு நன்மை பெற விதமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. கூட வேலை செய்கிறவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாளில் தேவையில்லாத தனக்கிட்ட காதலர்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உறவை பாதிக்கும், புரிதலை பாதிக்கும். இதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்று வெளிப்படையாக உங்களோட மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறது நல்லது. அது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்தினீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமூகமாக கிடையாது. குடும்பத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கையில் இருக்கிற பணம் கம்மி. இதில் ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு வீண் விரயம் பண்ணுற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணித்து தள்ளி போடுங்க. இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தையும் அதாவது சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது, அதை ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு பதட்டத்தையும் குழப்பத்தையும் காலையிலேருந்தே மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டுருக்கு. சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி ஒரு பய உணர்வும் இருக்கத்தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. உங்கள் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும்
5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதே நேரங்களில் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நஷ்டம் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை தொழிலை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட நாளில் சுபகாரியங்கள்லாம் எதுவும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான நாளாக கிடையாது. ஈஸியான வேலைகளையும் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சலிப்பு தட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்டா இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு நாளை கொண்டு போங்க. செய்கிற வேலைகளில், செயல்களில், செய்கிற காரியங்களில் ஒரு முறைக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருக்குது. மனசுக்கு அமைதி இல்லாத நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திருப்தி இல்லாத மனநிலையாக இருக்கும். வேலையில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்குது. உங்களோட திறமையை பாராட்டுக்குள்ளே எதிர்பார்க்காதீங்க. ஒன்று கடமையை செய்யுங்க. எந்த ஒரு நல்லதும் எதிர்பார்த்து வேலைகளை செய்யாதீங்க. பலன் பெருசாக இருக்காது. மன வருத்தங்கள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே துணைக்கிட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பயம் எல்லாத்தையும் துணைக்கிட்ட எரிச்சலாகவும் கோபமாக தான் காட்டுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் பிரிவையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்சால் துணைக்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு பொறுப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா இன்று உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படலாம். ரொம்பவே பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் வாங்கணும். பசங்களால் வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது. வரவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை. தேவையில்லாத பிரச்சனை, பதட்டம் எல்லாமே இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா பணவரவு நல்லா இருக்கிறதுனால வார இறுதி நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் போகும். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். செய்கிற விஷயங்களை நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே போங்க. அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உறுதி அதிகமாக இருக்கிறதுனால நாளை உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசியிலே சுக்கிரனும் சனியும், 4ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் எல்லா விதத்துலையும் வெற்றி பெறக்கூடிய விதம். எதிரிகள்லாம் குறைஞ்சி உங்களை நம்பி உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட பலம் கூடக்கூடிய ஒரு நாள். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உள்ளே இருந்த மனசங்கடங்கள் குறையும். அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதுனால நாள் எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு வரும். வரவு தனவரவு நல்லா இருக்குது. சேமிப்பு நல்லா இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி சில புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட நாளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளை இன்று முறையாக பயன்படுத்துவீங்க. நல்ல ஒரு பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு விதத்தில் நாள் இருக்குது. சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி மாற்றம் இல்லைனா பணி சம்பந்தமான பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் வளர்ச்சியும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சிறந்த அங்கீகாரம் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய தரக்கூடிய நாளாக தான் இன்று இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உங்களோட பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காதலர்கள் ஜாலியாக ஒன்றா டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணவரவும் நல்லா இருக்கனால திருப்தியான மனநிலையோட துணை கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும்.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் நல்லா தான் இருக்குது. வரவு செலவும் நல்லாவே இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள், பண வரவுகள் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அதே நேரங்களில் உங்கள் ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் எங்களுக்கு இந்த சேனல் வீடியோ இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. ஏன்னா இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா எங்களுக்கு அது சில வீடியோஸ் போடுறதுக்கும் புதிய விஷயங்களை செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சில பேர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறீங்க. 4-5 கமெண்ட்டில் அது எங்களுக்கும் கொஞ்சம் உந்துதலாக இல்லை. நாங்கள் உந்துதலோடு செய்யணும்னா உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராகு கேது பற்றின லைவ் வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கிரகங்களும் ராகு கேது பிடியில் இருக்கிறனால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.